சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் வீட்டிலிருந்து தனது யமஹா பைக்கில் வாக்குச்சாவடிக்கு வந்தார். லாஸ்பேட்டில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். முன்னதாக தட்டாஞ்சாவடியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமிகள் கோவிலில் முதல்வர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். வாக்களித்த பின்னர் நவசக்தி மாரியம்மன் கோவிலில் முதல்வர் ரங்கசாமி வழிபாடு செய்தார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வாக்களித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. தேர்தலுக்கு முதல் நாள் சேலம் அப்பா பைத்திய சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது வழக்கம். அதேபோல் இம்முறையும் சுவாமி கும்பிட்டு வந்துதான் வாக்களித்துள்ளேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும். மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. 2 தொகுதிகளிலும் நான் வெற்றி பெறுவேன். எண்ணிக்கை விட ஆட்சி அமைப்பதுதான் எனக்கு முக்கியம். நாங்கள் எப்பொழுதும் மக்களுக்காகவே இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம் என்றார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே புதுச்சேரி பாஜக மாநில தலைவரும் ராஜ்பவன் தொகுதி வேட்பாளருமான ராமலிங்கம் இன்று பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராமலிங்கம், இம்முறை 90% மேல் வாக்குப்பதிவாகும் என்றும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று வருவதாகவும், மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 22 இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். புதுச்சேரி இந்திய கூட்டணிக்குள் முதலமைச்சர் நாற்காலி சண்டை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். நான் ஜனநாயக முறைப்படி பெருமாள் கோயில் தெருவில் உள்ள சுசிலாபாய் ஸ்கூலில் இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டேன். அனைவரும் ஓட்டு போட காலையிலே வந்திருக்கிறார்கள். மிக பெருமையாக இருக்கிறது. இந்த தடவை நிச்சயமாக மோர் தென் 90%க்கான ஓட் போலிங் இந்த புதுவையில் இருக்கும். அமைதியான முறையிலே இந்த ஓட்டுப்பதிவுகள் தேர்தல் துறை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறது. மிகச்சிறப்பான செயல்பாடுகளாக இருக்கிறது. அதுவும் 1-2 பூத்து எக்ஸலண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக மோர் தென் 22 சீட் கண்டிப்பாக ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். இல்லை, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கு ஒத்துமை இல்லை நாராயணசாமி சொல்லியிருக்காரு. இது ஊடகங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் 14 இடத்துல நிற்கிறதுக்கு 22 இடத்துல காங்கிரஸ் நிற்குது. டிஎம்கே எதிர்த்து காங்கிரஸ் நிற்குது. இது எப்படி கூட்டணி என்பதுன்னு தெரியவில்லை. இது சேர் போட்டியாகத்தான் இருக்குது. அதாவது யார் முதல்வர் ஆகுது என்பது எங்களுக்கு பொறுத்த மட்டும் என்டிஏ கூட்டணியிலே ரங்கசாமி அவர்கள் தான் முதல்வர். அதனால் எங்களுடைய புரிதலோடு எங்களுடைய கூட்டணி தொடர்கிறது. நன்றி, வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவு துவங்கியுள்ள நிலையில் பாகூர் சட்டமன்ற தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் என்பவர் வாக்காளர்களுக்கு பரிசு டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பு அதிகாலையில் வீடு வீடாக சென்று அவரது ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு ரொக்க பரிசு, மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாக்குப்பதிவுக்கு பின்பு வழங்குவதாக உறுதியளித்து இந்த டோக்கன் விநியோகம் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் வாக்காளரை கவரும் டோக்கன் விநியோகம் குறித்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆதரவாளர்கள் டோக்கன் விநியோகத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்து அவர்களை விரட்டி பிடித்த பொழுது டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்ட ஆளும் என்ஆர் காங்கிரஸ் தரப்பினர் சாலையில் வீசி எறிந்து விட்டு தப்பி சென்றனர்.
இதனால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான சிவா அவர்கள் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும். புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் திரண்டு வாக்களித்து வருகின்றனர். நிச்சயமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்ட பிரச்சாரம் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருகின்றனர். திமுக தலைவரும் அதை வலியுறுத்தி வருகிறார் என்று கூறினார். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனநாயக உரிமையை காப்பதற்கு நாம் எல்லாம் வந்து 100% ஓட்டளிப்பை உறுதி செய்து வாக்களித்திருக்கின்றோம். புதுச்சேரியில் அனைத்து மக்களும் தங்களுடைய வாக்குரிமையை சரியான முறை பயன்படுத்தி வாக்களிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். புதுச்சேரியில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்ற நிலையில், குறிப்பாக மத்தியில் இருக்கிற இந்த பிஜேபியினுடைய ஒரு அடிமை ஆட்சியாக புதுச்சேரியில் ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது என்றெல்லாம் மக்கள் நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மக்கள் எல்லாம் திரண்டு வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெறுகிறது. 10 மணி வரைக்கும் காலை 7 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவு இப்போது ஒரு 2 மணி நேரத்தில் ஏறக்குறைய 20% மேல் எல்லா பகுதியிலும் போலிங் ஆகியிருக்கின்றது. இன்னமும் மக்கள் திரளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது வாக்கு சதவீதம் மிக அதிகமாக இருக்கின்றது. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி மையங்களில் செல்போன்களை எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் செயல்முறை சீராகவும் ரகசிய வாக்குப்பதிவு உறுதியாகவும் நடைபெற இதற்கான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது.
இதனை முன்னிட்டு வாக்குச்சாவடி வளாகங்களில் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க தனிப்பட்ட பெட்டகங்கள் அமைக்கப்பட்டு அதற்கென டோக்கன் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியில் பணிபுரியும் அதிகாரிகள் வாக்காளர்களிடமிருந்து செல்போன்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு டோக்கன் வழங்குகின்றனர். வாக்கு செலுத்தி வெளியேறும் பொழுது அந்த டோக்கனை வழங்கி தங்களது செல்போன்களை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளதால் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களித்து செல்லும் நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இன்று வாக்குப்பதிவை முன்னிட்டு அவர் நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாரும் தனது வாக்கினை பதிவு செய்தார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையம் செய்துள்ள அடிப்படை வசதிகள் சரியாக உள்ளதா எனவும் பொதுமக்கள் எளிதில் சென்று வாக்களிக்கிறார்களா என ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி வேட்பாளருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் இன்று தனது குடும்பத்துடன் ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் நேரில் சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டன் வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து ஆய்வு செய்வதோடு அதிகாரிகளிடம் வாக்குப்பதிவு குறித்து கேட்டறிந்தார். இன்னைக்கு நம்மளோட அனைவருடைய ஜனநாயக உரிமை என் கடமை, நம்மளுடைய கடமையும் கூட. இன்னைக்கு நானும் என் மனைவியும் இங்க ஓட்டு போட்டு இப்பதான் வெளியில வந்திருக்கோம். அதே மாதிரி அனைவரும் அவங்களுடைய கடமையும் உரிமையும் சென்று வாக்களித்து நம்ம இந்திய ஜனநாயக நாட்டுடைய உரிமைகளை நம்ம பார்க்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தினுடைய ஆமா, எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. மக்களும் அழைத்துட்டு வராங்க. க்ரௌட் ரொம்ப நிறைய பேர் இந்த வாட்டி வாக்களிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப மக்கள்கிட்ட இருக்கு. எங்களோட சின்னம் வந்து கொஞ்சம் சிம்பிள் வந்து கொஞ்சம் கலர் அவங்க கொடுத்ததுக்கும் அங்கே பேப்பர்ல இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருந்தது. அதனால நாங்கள் RO கிட்ட போய் நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எங்களோட கன்சர்ன்ஸை நாங்கள் ரிப்ரசன்டேஷனாக நாங்கள் வச்சுருக்கோம். ரிப்ரசன்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கோம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜர் நகர் தொகுதி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் இன்று தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் நேரில் சென்ற ஜெயக்குமார் ரெட்டியார் வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து ஆய்வு செய்ததோடு அதிகாரிகளிடம் வாக்குப்பதிவு குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும் நிலையில் இந்திய கூட்டணி சார்பில் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வடிவேல் இன்று கதிர்காமம் தொகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். மேலும் கதிர்காமம் தொகுதி முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் சென்ற திமுக வேட்பாளர் வடிவேல் வாக்குப்பதிவு பணிகளை ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் வாக்குப்பதிவு குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதன்படி இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில்
இந்திரா நகர் தொகுதியில் ராஜகுமார் போட்டியிடுகிறார். இவர் இன்று இந்திரா நகர் அரசு பள்ளியில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் நேரில் சென்ற ராஜ்குமார் வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது குறித்து ஆய்வு செய்ததோடு அதிகாரிகளிடம் வாக்குப்பதிவு குறித்து கேட்டறிந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan. Vivekanandar Coaching Center and Tutorial. Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4.